வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போன 2 பதிவோட கண்டினியூஷன் தான் இது. என்னன்னா ஆண்கள் அரக்கர்களா பெண்கள் பேய்களா அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏன் இப்படி ஒருத்தரும் ஒரு அரக்கனும் பேயும் சண்டை போட்டுக்கிற மாதிரி வீட்டில் கணவன் மனைவி எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடலை அப்படின்னாலும் நல்லா வாழலை அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஒன்று சண்டை இப்போ நல்லா வெளியே தெரிகிற அளவுக்கு பயங்கரமாக சண்டை இருக்குது, இல்லை சண்டை வெளியே தெரியாத அளவுக்கு ஒருத்தர் அப்படியே ஒரு டோர்மேட் மாதிரி கால் மீதி மாதிரி வாழ்கிறாங்க, இன்னொருத்தர் அப்படியே ஒரு அடக்குமுறை ராஜ்யம் பண்ணுற மனுஷங்க மாதிரி வாழ்கிறாங்க. இப்படி தான் இருக்குது. எல்லாரும் முக்கால்வாசி குடும்பங்கள் இப்படி தான் இருக்குது. இது ஏன் இப்படி தான் இருந்துச்சா என்னங்கிறத பற்றிலாம் 2 பதிவில் பார்த்தோம். குடும்பம் எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு, என்ன ஏது, இதெல்லாம் போன 2 பதிவுகளில் பார்த்தோம். இப்போ என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு பார்ப்போம். நம்ம எப்படி நம்ம மாற்றப்பட்டிருக்கோம், எதனால இப்போ நம்ம உண்மையாகவே ஆண்கள் அரக்கர்கள் தானா, ஆண்கள் அரக்கர்கள் ஆனதுனால தான் இப்போ பெண்கள் பேய்களாக மாறி இருக்காங்களா, இதுதான் ஆரம்பமா, ஆண்கள் ஏன் அரக்கர்கள் ஆனாங்க, இதெல்லாம் முதல்ல பார்ப்போம். இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா தான் நம்ம அடுத்து அதாவது ஒரு பிரச்சனையோட ஆணிவேர் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம தேவையில்லாத மேலெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். சரியா? ஓகே. இப்போ இந்த கிறிஸ்துவ பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த 0 பிசியா ஏடியோ ஏதோ ஒன்று, அந்த 0ங்கிற ஒரு வருஷம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 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 வருஷம் கிறிஸ்து பிறந்த நாளை கணக்கு வச்சுக்கிட்டு பண்றாங்க இல்லையா. என்னையே பொறுத்த வரைக்கும் அது கிறிஸ்து பிறந்ததுக்காக வச்சாங்களா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. என்ன அப்படின்னா தமிழ் சமூகம் எப்போ அதாவது தமிழர்கள்கிட்ட இருந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் அதாவது ஆசிவகம்ங்கிற பேர்ல இருந்து தான் ஆசியம் அப்படிங்கிற வார்த்தையே வந்துச்சு. அதாவது ஆசு கூட்டல் ஈயம், ஆசு கூட்டல் ஈவு கூட்டல் அகம்ங்கிறது ஆசிவகம்ங்கிற வாழ்வியல். அப்ப அந்த வாழ்வியலை வாழ்ந்த மனிதர்கள் ஆசு கூட்டல் ஈயம்ங்கிற இந்த நிலப்பரப்புல இருந்தாங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஆசியம் அப்படிங்கிறது எங்க இருந்தது அப்படின்னா இன்னைக்கு சொல்லப்படுற இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அதுல இருந்து இந்த துருக்கியில இருந்து ஆரம்பிச்சு அன்னைக்கு துருக்கியோட பேர் அனத்தோலியம், அங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஜப்பான் வரைக்கும் இருந்துச்சு. சரிங்களா? அப்ப இன்னும் ஆஸ்திரேலியா கூட நம்ம தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் அதை பத்தின கிளியரான புரிதல் இல்லை, அதனால அதை இப்போதைக்கு விட்டுரும். ஸோ இப்போ ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப இது மட்டும்தான் சிவிலைஸ்டு வேர்ல்டு. சிவிலைஸ்டு வேர்ல்டுனா ஒரு நல்ல ஒரு நல்ல மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடம். மற்ற ஐரோப்பியெல்லாம் காட்டு மிராண்டிகள் வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி ஒரு இடமா தான் இருந்துச்சு. சரியா? இப்ப இந்த நம்ம தமிழர்கள் ஆட்சி பண்ண காலம் போய் அதுக்கப்புறத்துல இருந்து ஜியானஸ் யூதர்கள் இதை எப்ப மாத்த ஆரம்பிக்கிறாங்களோ அதை தான் கிறிஸ்து பிறந்தாருன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்கிறது தான் என்னோட புரிதல். இப்ப இதுல பாப்போமே, இதுல கிபி 3ல இருந்து கிபி 6 வரைக்கும் ஒரு பயங்கர இருண்ட காலமா தமிழர்களோட வாழ்வியல் இருக்கு. இந்த டைம்ல தான் ஜியானஸ் யூதர்கள் நம்மளை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிசிபியை பரசுராமன், துர்கை, ஹனிட்ராப் இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாரு. இதை பற்றிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இது உண்மைன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அதுக்கான குறியீடுகள் இருக்கு, சினிமாவில் நிறைய இடங்கள்ல இருக்கு. பட் ஆனால் அவர் சொல்ற ஒரு விஷயத்துல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. பரசுராமன் அம்மை நோயை பரப்பி அது மூலமா தான் ஆட்சியை பிடிச்சான்லாம் சொல்றாரு. கலவர யுத்தம்ங்கிறதெல்லாம் ஓகே, பட் ஆனால் அந்த அம்மை நோயெல்லாம் பரப்ப முடியாது. அது அம்மைங்கிறது வைரஸும் கிடையாது, அது நோயை பரப்பவும் முடியாது. அது என்னன்னா ஒரு பாய்சன். வைரஸுங்கிற வார்த்தைக்கு அந்த காலத்துல பாய்சன்ங்கிறது தான் அர்த்தம். அதாவது ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி பாய்சன்ங்கிறது தான் அர்த்தம். அப்போ என்னன்னா ஏதோ ஒரு விஷம் வச்சு தண்ணியோ இல்லை ஏதோ ஒரு முறையில் நமக்கு விஷம் வச்சு நம்மளுக்கு பெரிய நோயை பரப்பி அந்த விஷத்து மூலமா நமக்கு எல்லாருக்கும் நோய் அது மூலமா அப்ப நடந்த அந்த கலவரத்துல தான் ஜெயிச்சாங்கிறது தான் என்னோட புரிதல். ஸோ அவர் சொல்ற அந்த வைரஸ், கிருமி, தொற்று இதெல்லாம் இதெல்லாம் பொய் கதை. அவர் புரிதல் இல்லாமல் சொல்றாருங்கிறது தான் என்னோட புரிதல். சரிங்களா? ஏன்னா எனக்கு நான் ஒரு ஹீலரா இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு உடலை பத்தியும் நோய் எப்படி வருதுங்கிறத பத்தியும் அவரோட ஜாஸ்தி புரிதல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த புரிதல் படி பார்த்தீங்க அப்படின்னா நோய் கிருமினாலெல்லாம் பரவறதில்லை. இதை தான் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதை விடலாம்.
இப்போ ஆனால் வந்து அங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து களப்பிரர் ஆட்சி காலத்தில் வந்து நம்ம சித்தர்கள் அனைவரும் கொண்டு குமிக்கப்பட்டாங்க. இதுக்கு தான் வந்து அந்த கழுமரம், யானையால தலையை உதச்சிக்கிறது, யானையால தலையை மிதிச்சு கொள்றது, இது மாதிரி பல விஷயங்கள் நடத்திடப்பட்டுச்சு. சித்தர்களை கொன்னாங்க. இதை வந்து இதிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் வந்து சித்தர வதை. அதாவது சித்தர்களை வதை செஞ்சு கொள்றது. வதைங்கிறதுனா டார்ச்சர். அதாவது ஒரு மனிதனை டார்ச்சர் பண்ணி கொள்றதுக்கு பேரு வந்து எங்கேருந்து உருவாயிருக்கு அப்படின்னா வந்து சித்திரவதை, சித்தர்களை கொன்னதுல இருந்து தான் உருவாயிருக்கு. சரிங்களா? இதை வந்து நம்ம கிட்ட எழுதி வச்சிருக்கிறது வந்து பண்ணது வந்து கூன் பாண்டியன்கிற மன்னன் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எனக்கு உண்மையாங்கிறது தெரியல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே களப்பிரர் ஆட்சி காலத்தில் நடந்துட்டு இருந்த கூன் பண்ணதா வந்து சொல்லி வந்து தமிழர்களுக்குள்ள ஒரு பாண்டிய மன்னர்கள் மேல வெறுப்பை உருவாக்குறதுக்காக இவங்க வரலாறை மாத்தி திரிச்சு சொல்லியிருக்கானுங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அப்படி ஒருவேளை கூன் பாண்டியனே பண்ணியிருந்தா கூட வந்து இங்க என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வந்து மங்கையர்க்கரசிங்கிற அந்த அரசி வந்து கூன் பாண்டியனை ஹனி ட்ராப் செய்து அந்த மங்கையர்க்கரசியோட மந்திரி இவங்க எல்லாரும் வந்து அதாவது ஜெயினத்துல இருந்தாங்களாம். அந்த ஜெயின முழுக்கத்துல இருக்கிறதுக்கு ஃப்ரீடம் வந்து கூன் பாண்டியன் கொடுத்தானா, இவன் சைவத்துக்கு மாறினா இது அதுன்னு ஏதோ ஒரு கதையை சொல்லி வந்து அதுல வந்து ஏதோ ஒரு ஹனி ட்ராப்போ இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரோல் மூலமா வந்து சித்தர்களை வந்து வாதிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த சித்தர்களை முழுக்க கொண்டு குமிச்சது மூலமா வந்து என்ன நடத்திடப்பட்டுச்சு அப்படின்னா வந்து சித்தர்கள் பாதுகாத்து வச்சிருந்த சிவலிங்க முப்பரிமாண படைப்பு தத்துவம், அந்த தத்துவத்தை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. சரியா? ஏன்னா சித்தர்களை வதச்சு கொண்டுட்டா அப்படின்னா வந்து அவங்களுக்கு தான் வந்து அந்த தத்துவத்தை பத்தின முழுமையான புரிதல் இருந்திருக்கும். அப்போ வந்து அந்த முழுமையான புரிதல் வந்து அழிக்கப்பட்டுருச்சு. சித்தர் குலங்கிறதே இல்லை, சித்தர்கள் வந்து வாயை திறக்கவே பயந்து ஓடி ஒழிச்சுக்கிற ஒரு நிலைமை ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து உருவாக்கிட்டதுனால அந்த சிவலிங்க படைப்பு தத்துவத்தை அழிக்கிறதுக்கான அந்த கிரவுண்ட் ஒர்க் வந்து அங்க அந்த ஃபவுண்டேஷன் வந்து அங்க போட்டாங்க களப்பிரர் ஆட்சி காலத்துல. இப்போ இந்த சிவலிங்க படைப்பு தத்துவம்னா என்ன ஏதுங்கிறத பத்தி வந்து நான் என்னோட சேனல்ல போட்டிருப்பேன். அதை பத்தின சிவலிங்க படைப்பு தத்துவத்தை பத்தின பதிவை போய் பார்த்துவாங்க. அது பத்தி தெரியல அப்படின்னா என்னன்னா அறிவு, ஆற்றல், பொருள் இது மூணு சேர்ந்த கட்டமைப்பு தான் வந்து எல்லா கட்டமைப்பும் இதை பேஸ் பண்ணி தான் உருவாயிருக்கு, படைப்பு உருவாயிருக்கு. இதுதான் வந்து சிவலிங்க படைப்பு தத்துவம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து விவசாயம், குலம், குடும்பம் எல்லாத்தையுமே உருவாக்குறாரு முருகர். சரியா? அப்ப அந்த படைப்பு தத்துவத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்து பிரிச்சு மூணையும் தனித்தனியா ஆக்கிட்டாங்க. இதுல அறிவோட மகத்துவத்தை வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க. இதை வந்து நடத்தேறினதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இதை பண்ணலை அப்படின்னா வந்து நம்மளுடைய பேசிக் ஃபவுண்டிங் ஃபிலாசபி, அந்த அடிப்படை ஃபிலாசபி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழர்களை அழிக்க முடியாது அப்படிங்கிறது இவனுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? தமிழர்களை அழிக்கணும் அப்படின்னா அவனோட தமிழர்களுடைய தத்துவத்தை அழிக்கணும். ஸோ தத்துவத்தை அழிக்கிற வேலையை முதல்ல பண்ணாங்க. இப்போ தத்துவத்தை அழிச்சிட்டா எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனால் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா வந்து இவென்ச்சுவலாக வந்து இவனுக்கு சேன யூதர்கள் நம்மளை ஆட்சி பண்ணா கூட வந்து அந்த ஆட்சி வந்து ரொம்ப நாளுக்கெல்லாம் நிலைக்கல. ஒரு 250 வருஷம் 300 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த 300 வருஷத்துல அவனுக்கு பெரிய டேமேஜ் பண்ணானுங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து பாண்டியர்களும் சோழர்களும் சேரர்களும் எல்லாம் மீண்டு எழுந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த டைம்ல வந்து இந்த சிவலிங்க படைப்பு தத்துவத்தை அழிச்சது மூலமா என்னத்தை உண்டு பண்ணிட்டானுங்க அப்படின்னா வந்து நம்ம மனுநீதி சோழன் இருக்காரு இல்லையா, இந்த பசுவுக்காக தன் மகனை தேர்காலில் இட்டுக்கொண்டு நீதிக்காக வாழ்ந்த மனுஷன். இந்த மனுவோட பேரை எடுத்து கொண்டு போய் மனு தர்மம், அதாவது மனுஸ்பதிங்கிற வந்து ஒரு ஜியானிச கோட்பாடை மனு தர்மங்கிற பேர்ல உள்ள கொண்டு வந்துட்டானுங்க. கொண்டு வந்து இது மூலமா வந்து ஆசீர்வாதத்துடைய வண்ண கோட்பாடையும் எடுத்துட்டு போயிட்டு அதுல இருந்து வர்ணாசிரமங்கிற ஒன்றை கொண்டு வந்துட்டு அறிவு, ஆற்றல், பொருள் இது மூணும் வந்து அறிவு தான் உயர்ந்தது, அதுக்கு அடுத்தது ஆற்றல், அதுக்கு அடுத்தது பொருள் அப்படிங்கிற மாதிரி பண்ணி இந்த நம்மளுடைய குலக்கட்டமைப்பை ஜாதி கட்டமைப்பை மாற்றி ஜாதி கட்டமைப்பு மூலமா வந்து தீண்டாமையை கொண்டு வந்து எல்லாரையும் மனுஷங்களை கேவலமா நடத்துறதுங்கிற அந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்து உள்ள புகுத்திட்டானுங்க. இது புகுத்திட்டதன் மூலமா வந்து என்ன நடந்துச்சு, இப்போ இந்த ஐடியாவை புகுத்திட்டானுங்க. ஆனா வந்து நம்ம தமிழர்கள் இதை ஃபுல்லா எம்ப்ரேஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து கொஞ்ச நாள்ல வந்து அவனுடைய ஆட்சி போனதுக்கு அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா பாண்டியர்களும் சோழர்களும் திருப்பியும் பவருக்கு வர்றாங்க.
பவருக்கு வந்து இவனுங்க என்னென்னலாம் பண்ணானுங்கிறத பத்தின வரலாறு இருக்கிறதுனால வந்து என்ன இதுல இருந்து இந்த ராஜராஜ சோழன் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்ம நம்ம பெருமையை பேசுறதுக்காக வந்து நம்ம பெருசு பெருசா வந்து பட்டயம் இதெல்லாம் வந்து அச்சிட்டுட்டு போறோங்கிறது அவசியம் இல்லை. நம்ம பெருமை பேசுறதுக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா வந்து இந்த ஜியான செய்வதர்கள் சரியான எச்ச பொறுக்கிகள், அந்த எச்ச பொறுக்கிகள் வந்து என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா வந்து வரலாறை அழிச்சு வரலாறை திரிச்சு மக்களை வந்து நாசமாக்கிடுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெருங்கோயில் ஒன்று கட்டி நிறைய பட்டயங்கள் அடிச்சு கோயில் கட்டி அந்த கோயில்ல வரலாறை வந்து சொல்லி வச்சுட்டு போயிட்டான் ராஜராஜ சோழன். அந்த கோயிலே வந்து எதுக்குன்னா அவன் வந்து வந்து யாராலையும் அழிக்க முடியாத ஒரு வரலாறு பதிவுக்காக தான் வந்து அவன் உருவாக்கின கோயில்ன்றது என்னோட புரியுது. அதையே வந்து ராஜேந்திர சோழனும் பண்ணான். இப்ப இது வந்து அழிக்க முடியாத ஒரு பதிவா வந்து தமிழர்களுக்கு பதிச்சுட்டாங்க. இப்ப அதை தான் வந்து இன்னைக்கு நான் அழிக்கிறதுக்காக வந்து நிறைய பேர் திராவிடம் இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கு. திராவிடம் ஆரியமும் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மணிரத்னம் இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கல்கி, மணிரத்னம் இவங்கெல்லாம் யூத பிராமணர்கள். இந்த யூத பிராமணர்கள்னே சொல்லக்கூடாது, இவனுக்கு வந்து ஜியானிச யூதர்கள். பிராமணர் போர்வையில் இருக்காங்க, பிராமணர்கள் கெட்டவங்க கிடையாது. ஜியானிச யூதர்கள் தமிழர்களோட பிராமண குடிங்கிற போர்வையில் இருக்காங்க. இவனுக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து ஆதித்த கரிகாலன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி எச்ச குடிகாரன் அப்படிங்கிற மாதிரி வந்து பொன்னியின் செல்வன் படத்துல காமிக்கிறது, இல்ல வந்து ராஜராஜ சோழன்ல இருந்து ஆரம்பிச்சு பல்லவ அவன் மகேந்திர பல்லவனா அவன் பேர் மறந்து போச்சு, அப்புறம் வந்தியத்தேவன் இருக்கிறவன் எல்லாரும் வந்து ஒரு இமேஜினரி ஃபிகரான நந்தினி பின்னாடி பொம்பளை பொறுக்கி மாதிரி நாக்க தொங்க போட்டு அலைஞ்சாங்க. தமிழர்கள்லாம் இப்படிதான் குடிகார பொறுக்கிகள் பொம்பளை பொறுக்கிகளா இருந்தாங்கிற மாதிரி வரலாறு மூர்த்தி புனியற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசியா இருந்த மன்னர் ஒழுங்கான தமிழ் மன்னர்கள்ங்கிறது சோழர்கள் தான். அப்ப அந்த சோழர்கள் பதிஞ்சு வச்சுட்டு போனா வரலாறு அழிக்கிறதுக்கு தேவையான முயற்சி இன்னைக்கு சுயன செய்தவர்கள் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சரியா? இப்ப அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்னு நடந்துச்சு. என்ன பண்ணானுங்க அப்படின்னா வந்து ஜியான செய்தவர்கள் நம்பூதிரி பிராமணர்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து கேரளாக்குள்ள ஊடுருவி இருக்கானுங்க. கேரளா, உடுப்பி இங்கெல்லாம் ஊடுருவி இங்க ஃபுல்லா என்ன பண்ணானுங்க அப்படின்னா கேரளம்ங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற பேரு, அன்னைக்கு இருந்த பேரு சேரளம். சேரளம்னா சேர மன்னர்கள் ஆண்ட இடம் அப்படிங்கிறது தான் வந்து சேரளம். சேரளத்துல எல்லாம் வந்து ஒரு பேரரசன் இருந்தாலும் நிறைய சிற்றரசுகளை கொண்ட நாடு அது. அப்ப சிற்றரசர்கள் தான் அங்க ஸ்ட்ரென்த்து. ஏன்னா பேரரசர்கள் வந்து ரொம்ப பெரிய பேரரசராக வந்து சேரர்கள் இருந்ததில்லை. ஏன்னா வந்து அந்த அந்த டெரைன் அந்த அந்த என்விரான்மெண்ட் அப்படி ஃபுல்லாக மலை சார்ந்த இடங்கள்ங்கிறதுனால சிற்றரசுகள் தான் நிறையா. அப்போ அந்த சிற்றரசர்களை அழிக்கிறதுக்கு வந்து ஒரு புது விதமான யுக்தி கையாளப்பட்டுச்சு. நம்பூதிரி பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நாயர்கள்ங்கிற நம்ம கேரளாவில் இருந்த மலை பிராமணர்களோட குடின்னு நினைக்கிறேன். அந்த குடியில் இருக்கிற பெண்களை வந்து யூஸ் பண்ணி சம்பந்தம் ட்ரெடிஷன் அப்படின்றத போய் நெட்டில் போட்டு படிங்க. நெட்டில் போட்டு படித்ததை விட வந்து சீதையின் மைந்தன்ற ஐயா வந்து ரொம்ப அழகாக வந்து சம்பந்தம் ட்ரெடிஷனை வச்சு வந்து நம்ம சேரளத்தை வந்து எப்படி வந்து நம்பூதிரிகள் படையெடுத்து கூட இல்லை, உள்ள இருந்து ஒரு அரசனுக்காக வந்து இவனுக்கு போய் அட்வைசராக உட்காந்துக்கிட்டு அந்த மந்திரம் செஞ்சு கொடுக்குறேன் இது செஞ்சு கொடுக்குறேன்னு எப்படி பிடிச்சாங்க, அந்த நம்பூதிரி படைகளை வச்சு நம்மளை வந்து எப்படி அழிச்சாங்க, சேரளம் வந்து நம்ம கையை விட்டு தமிழர்கள் கையை விட்டு எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றின வரலாறு அங்கே இருக்கும். இதனுடைய தொடர்ச்சியாக வந்து வேற ஒன்று நடந்துருச்சுங்க. இது பின்னாடி வந்து நாயர்கள் அந்த நீங்கள் சம்பந்தம் ட்ரெடிஷனுங்கிறது வந்து நீங்கள் என்னன்னா லிட்ரலாக வந்து ப்ராஸ்டியூஷன் ரிங்குங்க, வேற ஒன்றும் கிடையாது. ப்ராஸ்டியூஷன் ரிங்கு மட்டும் இல்லை, அது வந்து என்னன்னா வந்து ஒரு பெண்ணுக்கு 5 கணவன் 10 கணவன்கிற மாதிரி வந்து ஒரு ப்ரீடிங் ட்ரெடிஷன். என்னன்னா குழந்தைகள்லாம் வந்து அப்பா பேர் தெரியாத குழந்தைகளாக பிறப்பாங்க. இதுதான் வந்து அந்த ட்ரெடிஷன். யார் அப்பான்னு தெரியாது. இது என்னன்னா வந்து ஒரு செலக்டிவ் ப்ரீடிங், யூஜெனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மாடுக்கு வந்து எப்படி வந்து புள்ள பெற்றெடுக்கிறதுங்கிறதுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஆளுகளை தேர்ந்தெடுக்கிறது மாதிரி வந்து ஒரு குழந்தைய உருவாக்குறதுங்கிற ஒரு விஷயத்த நம்ம தமிழ் மண்ணில் சேரளத்தில் ட்ரை பண்ணாங்க நம்பூதிரிகள்னு சொல்லக்கூடாது, நம்பூதிரிகளை விட அவங்க வந்து ஜியான சீதர்கள் தான் பண்ணாங்க. இது மூலமாக வந்து அது நடத்தேறப்பட்டுச்சு. இந்த நாயர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரஷன்ல இருந்து இந்த நம்பூதிரிகளுடைய ஜியானிச நம்பூதிரிகளுடைய விஷம் மூட்டி வளர்க்கப்பட்டாங்க இல்லையா.
இந்த விஷம் ஊட்டி வளர்க்கப்பட்டதுனால அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னா வந்து அவங்க பின்னாடி வந்து இந்த 1800களில் வந்து திரவாங்கூர் ஆண்டப்போ வந்து என்னன்னா தமிழர்களை அடிமைப்படுத்தி கேவலப்படுத்துறதுக்காக, தமிழ் பெண்களை அடிமைப்படுத்தி கேவலப்படுத்துறதுக்காக முலக்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்ட் டேக்ஸ், அதாவது மார்பகத்தை வந்து ஓப்பனா விட்டுருக்கணும், ஓப்பனா விடலை அங்கே துணி போடுறதா இருந்துச்சுன்னா வந்து வரி கட்டணுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வந்து கேவலப்படுத்தினாங்க. இது மூலமா கேவலப்படுத்தினது என்ன அப்படின்னா வந்து பெண்களை கேவலப்படுத்தினாங்களான்னா ஆமா, பெண்களை கேவலப்படுத்தினாங்க, அதோட டவுட்டே கிடையாது. ஆனா இங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், தான் வீட்டு பெண்களை காப்பாற்ற முடியாத ஆண்களுடைய நிலை என்னங்கிறது என்னமோ ஆண்கள் ஏதோ பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்து அவங்க பாட்டுல அதை பத்தியும் கவலைப்படாம வாழ்ந்த மாதிரியும், பெண்களுக்கு மட்டும் கேவலப்படுத்தாங்க ஆண்கள் பொறுப்பேற்று அலைஞ்சாங்கிற மாதிரி வந்து இங்க சித்தரிக்கப்படுது. கிடையாது, அப்படி கிடையாது. நம்ம என் வீட்டு பெண்ணை என்னுடைய மனைவியையும் என்னுடைய கூட பிறந்தவளையும் நான் காப்பாற்ற தகுதி இல்லைன்னா நான் ஆம்பளையாங்கிற கேள்வி எழுது இங்க. சரியா? அப்ப அது எவ்வளவு பெரிய அவமானமா இருந்திருக்கும் நம்ம தமிழர்களுக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து தமிழர்கள் வந்து என்னைக்குமே மானம், உயிரை விட மானம் பெருசு அப்படின்னு வாழ்ந்த முறை ஒரு இனக்கூட்டம். நம்ம மானம் ஃபுல்லா அங்க புடுங்கி எடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா நான் இங்கேயும் திருப்பி நாயர்களை குறை சொல்ல மாட்டேன். ஏன் நாயர்களை குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னா நாயர்கள் தான் பண்ணாங்க அப்படின்னாலும் வந்து நாயர்களும் இதே மாதிரி ஒரு நாயர்களோட பெண்கள் வந்து நம்பூதிரிகள்னால வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் ராக்கெட்ல பல வருஷமா சம்பந்தம் ட்ரெடிஷனுங்கிற ப்ராஸ்டியூஷன் ராக்கெட்ல ரொம்ப நாளா வந்து அவங்க வந்து அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால அவங்க அபியூசரா மாறிடுறாங்க பின்னாடி நாயர்கள். நான் அந்த குலத்துல, அதாவது அப்பா பேர் தெரியாம பிறந்த ஆண்கள் வந்து வேற எப்படி நடத்துவாங்க பெண்களை? மரியாதையாக நடத்துவாங்க? நடத்த மாட்டாங்க. இதுதான் நடந்தேருச்சு. சரியா? இப்ப பெண்கள் வந்து அடிமைப்படுத்து இதை வந்து பத்தி தெளிவா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா சீதையின் மைந்தன் ஐயாவுடைய வீடியோஸை பாருங்க. சரி, ஓகே. சேரளம் இப்படி நம்ம கையில இருந்து போயிடுச்சு. அது மலையாள தேசமா மாற்றப்பட்டுச்சு. தமிழ் தேசத்துல இருந்து மலையாள தேசமா மாற்றப்பட்டுச்சு. அடுத்து இப்ப சோழர்களும் பாண்டியர்களையும் இதே மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சு அழிக்க முடியல. ஏன்னா சோழர்களும் பாண்டியர்களும் வந்து பெரும் படை கட்டி வச்சிருந்தாங்க, பெரிய பெரிய சிஸ்டம் இருந்துச்சு. இது மாதிரிலாம் பண்ண ட்ரை பண்ணானுங்க. காந்தளூர் சாலை இது மாதிரிலாம் பண்ண ட்ரை பண்ணானுங்க. காந்தளூர் சாலை இப்போ அதில் வந்து உட்காந்து சதி பண்ணி இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணானுங்க. ராஜராஜன் நேராக போய் அங்கே போய் வந்து காந்தளூர் சாலையை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சு நொறுக்கி அடிச்சு கொண்டுட்டு வந்துட்டான். அப்போ வந்து இது மாதிரி பண்ண முடியல. சேரளத்தை எப்படி ஆட்சிக்கு கொண்டு வந்தானுங்களோ அது மாதிரி வந்து இங்கே இப்போ தமிழ்நாட்டில் சோழர்களை கொண்டு வர முடியலங்கிறப்ப இங்கே எடுத்தது வேற மாதிரி ஒரு சிஸ்டம். இங்கே என்னன்னா கலப்பு மனம், தெலுங்கர்களோட சேர்ந்து கலப்பு மனம், தெலுங்கர்களை ஏற்கனவே பிரித்து அவனுங்களை தமிழ்ல இருந்து பிரித்து அவங்கள வந்து பிராமணர்கள் வந்து பிராமணர்கள்ல திருப்பியும் சொல்கிறேன், இது ஜெயான செய்வதர்கள். நான் தவறுதலாக சில நேரங்களில் பிராமணர்கள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடுறேன். ஜெயான செய்வதர்கள் வந்து அங்கே வந்து தெலுங்கர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எதிராக கொம்பு சீவி விட்டு பொறாமையை ஊட்டி வளர்த்து தமிழர்களை வந்து அழிக்கிறதுக்கு உருவாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு 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 விதமாக வந்து அங்கேருந்து அங்கே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக வந்து சோழர்களுக்கு வந்து இது வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன அட்வைஸ்னால் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தால் வந்து நம்ம வந்து சமாதானமாக இருப்போங்கிறது கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்ததில் என்ன ஆச்சு அப்படின்னா தமிழர்களுடைய வீரம் வந்து காலப்போக்கில் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து அந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்ததில் அங்கே இருக்கிற பெண்கள் வந்து இங்கே வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நம்ம தமிழர் சமூகத்தில் வந்து போட்டி பொறாமையை சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி பொறாமை, அரசர்களுக்குள்ள இளவரசர்களுக்குள்ள போட்டி பொறாமை சொல்லி கொடுத்து ஒருத்தன் அடிச்சுட்டு சாகிற மாதிரி நிறைய வந்துருச்சு. இது வரும்போது சோழ சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீக்ல இருந்து நாசமாக போய் வந்து ஒரு 4-5 தலைமுறையில் வந்து உள்ளுக்குள்ள இருந்து கருவறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 1200 1300களில் வந்து கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இங்கே வந்து வித்யாரண்யனுங்கிற யூதன் வந்து ஜியானஸ் யூதன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஏவி விடுறான் நம்ம மேலே. ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழர்கள் வந்து நமக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு நாசமாக போய் பயங்கர வீக்காக ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுனால நம்ம நாசமாக்கப்பட்டு கடைசியில் வந்து எங்கே வந்து நின்னோம் அப்படின்னா வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் வந்து தெலுங்கர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வருது. இங்கே வந்து இதுக்கு முன்னாடி என்னன்னா வந்து களப்பிரர் ஆட்சியில் வந்து நம்மக்கிட்ட இருந்த நம்ம அடிப்படை தத்துவங்கள் எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சு நாசமாக்கி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டையை மூட்டி விட்டானுங்க. சைவத்தையும் வைணவத்தையும் ஆற்றலையும் பொருளையும் வந்து சண்டையை மூட்டி விட்டானுங்க. இப்போ வந்து என்னன்னா வந்து அடுத்து வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து
நம்ம பொருளை நம்ம ஆற்றலும் பொருளையும் மட்டும் வந்து சண்டையை மூட்டி மூட்டி விட்டதுனால வந்து ஃபுல்லாக அழிச்சிட முடியும்னு நினைச்சானுங்க. அழிக்க முடியல. திருப்பியும் வந்து பொருள் நம்ம கையில் இருந்ததுனால வளர்ந்து வெளியே மேலே ஏறி வந்து பாண்டியர்களும் சோழர்களும் வந்துட்டாங்க. இது மாதிரி திருப்பி நடக்கக்கூடாதுன்னு வந்து இவனுக்கு புரியறதுனால நம்ம பொருளை நம்ம கையில இருந்து பிடுங்கினா தவிர வந்து நம்ம வந்து திருப்பியும் வளர்ந்துக்கிட்டே இருப்போம் தமிழர்கள். ஏன்னா நம்மளுடைய சித்தர்கள் உருவாக்கிட்டு போன அடிப்படை கட்டமைப்பு அவங்க சொல்லி கொடுத்துட்டு போனதுங்கிறது வாழ்வியல், வாழ்வியல் நெறி. அந்த வாழ்வியல் நெறி நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்மளை அழிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருந்து என்ன பண்றானுங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை புடுங்கிறதுக்கு வெளியே பாக்குறானுங்க. அப்ப என்னன்னா, நில உடைமை எல்லாம் வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து அத்தனை நிலமும் புடுங்கி ஜமீன்தார்கள்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. நாயக்க மன்னர்கள்ட்ட முதல்ல கொடுக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் ஜமீன்தார்கள்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. இதுல வந்து என்னன்னா, ஆரம்பத்துல தமிழர்கள் பயங்கரமா எதிர்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. எதிர்த்தவங்களை எல்லாம் வந்து அடிச்சு துன்புறுத்தி கொன்னு குமிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நடந்துருச்சு. காலப்போக்கில் வந்து என்னன்னா வந்து, அதாவது எதிர்த்து சண்டை போட முடிஞ்சுது அப்படின்னா பரவாயில்ல, நம்ம கிட்ட பொருள் இல்லாததுனால நம்மளால திருப்பியும் வந்து நம்ம மீண்டு எழ முடியல. ஏன்னா பொருளை ஃபுல்லா அவனுங்க வந்து திருட்டு பசங்க புடுங்கிக்கிட்டாங்க இல்லையா? புடுங்கிக்கிட்டப்ப வந்து நம்மளால மீண்டு எழ முடியல. அப்ப மீண்டு எழ முடியல அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து அடிமை சமூகமா தான் மாற்றப்பட்டோம். அடிமை சமூகம் வந்து என்னன்னா வந்து, என்னதான் வீரம் இருந்தாலும் நம்ம படை கட்ட முடியல அவங்களுக்கு எதிராக. படை கட்டி திருப்பி நம்ம நாட்டை நம்ம கையில எடுக்க முடியல. எடுக்க முடியலங்கிறப்ப தனித்தனியா வந்து நான் வீரமா பேசுறேன், ஒரு 10 பேர் வீரமா பேசுறேன், 100 பேர் வீரமா பேசுறேங்கிறப்ப என்னன்னா, அந்த 100 பேரையும் கழுத்து வெட்டி கொண்டு விடுவானுங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுவானுங்க, தூக்குமாட்டி தொங்க விட்டுருவானுங்க. இப்படியெல்லாம் அந்த இது பண்ணும்போது வந்து இங்க என்ன ஆச்சு அப்படின்னா வந்து, ஒரு இவென்ச்சுவலா ஒரு ஸ்டேஜ் வருது. நம்ம வீரமா வந்து பேசணும் அப்படின்னா நம்ம நாக்க அறுத்துருவானுங்க, இல்லை கொண்டு விடுவானுங்க, இல்லை வந்து நம்ம தலையை தூக்கணும்னா தலையை வெட்டிடுவானுங்கிற மாதிரி ஒரு நிலைமை நிலவுது தமிழகத்துல. இப்ப இந்த ஸ்டேஜ் வரும்போது என்னன்னா, தமிழ் பெண்கள் அது வரைக்கும் வந்து வீரத்தையே கையில எடுத்து போடா போய் பிள்ளையா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் போய் போர்ல போய் புறம் இதுகிட்டு வராத, தைரியமாயிருன்னு சொல்லி வீரத்தை ஊட்டி வளர்த்த தமிழ் பெண்கள், தான் உயிர் போனாலும் பரவாயில்ல போர்ல அப்படின்னு சொல்லி வளர்த்த தமிழ் பெண்கள்லாம் வந்து இப்ப என்னன்னா, அதாவது மீனிங்லெஸ்ஸா வந்து நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாம வந்து வீரத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணாங்க, அப்ப விவேகம் கொஞ்சம் வேணும்லன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உயிர் வாழ்றது முக்கியமா வீரம் முக்கியமாங்கிற இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப வீரம், அதாவது விவேகம் இல்லாத வீரங்கிறது பெரிய பிரயோஜனம் இல்லை. அப்ப வந்து வீரம் தலையை தூக்காம வாழு, வீரம் வீரம் இல்லைன்னா பரவாயில்ல உயிரை காப்பாத்திக்கோ, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து ஊரோட ஒத்துவாழு. இந்த ஃப்ராடுக வந்து ஒரு நியாய தர்மமும் இல்லாம ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு கொண்டதா இருந்தா கூட பரவாயில்ல, அது கூட இல்லாம வந்து சும்மா வந்து ஏதோ ஒன்று பேசினா வந்து ஒரு நியாயம் கேட்டா உடனே தலையை வெட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தப்ப வேற வழியே இல்லாம வந்து தமிழ் பெண்கள் வந்து கிட்டத்தட்ட என்னன்னா பல வருடங்களா வந்து 1300 இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் 2025 வரைக்கும் தமிழ் பெண்கள் தலையை தூக்காம வாழு, இது பண்ணாத அது பண்ணாத அது பண்ணாதன்னு வந்து ஆண்களை வந்து முதுகெலும்பு இல்லாத கோழைகளா வளர்த்து எடுக்கிறாங்க. சரியா? இப்ப முதுகெலும்பு இல்லாத கோழைத்தனம் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துக்கு, அதுவும் தமிழ் சமூகம் வந்து 2 மெயினான விஷயங்கள்ல வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு. ஒண்ணு வீரம், ஒண்ணு அன்பு. அதாவது அன்பு தான் ரொம்ப அடிப்படை. அன்பை காத்து நிற்கிற வீரம். இது ரெண்டையும் கைட் பண்ற அறிவு. இதுதான் வந்து முப்பரிமாண படைப்பு தத்துவம். சரியா? அறிவு, ஆற்றல், பொருள். அதாவது அறிவுங்கிறது வந்து ரெண்டையும் கைட் பண்ணும். வீரம்ங்கிறது வந்து நம்மளை காப்பாற்றி நிற்கிறது. அன்புங்கிறது அடிப்படை, சமூகத்துக்கு அடிப்படை தேவை. இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப என்னன்னா வந்து அன்பை காப்பாற்றி நிற்கிற வீரம் இல்லை நம்மகிட்ட. அப்ப இந்த வீரம்ங்கிறது நம்ம தமிழகத்துல இருந்து புடுங்கப்பட்டுருச்சு. ஆண்கள்ட்டையும் இல்லை, பெண்கள்ட்டையும் இல்லாம போயிடுச்சுங்கிறப்ப இப்ப என்னன்னா, ஆண்களுக்கு அவங்களையே கண்டாலே பிடிக்கல. என்னன்னா எங்க போனாலும் வந்து எல்லாம் நடக்கிற அநியாயத்துக்கெல்லாம் தலையை தூக்காம அப்படியே வந்து அமைதியா வந்து பார்த்துக்கிட்டு பேசாம வந்துடுறதுங்கிறது நம்ம மனசாட்சி நம்மளை கொல்ல ஆரம்பிக்குது. அப்ப இந்த நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஒரு கோபமும் வெறுப்பும் வந்து நம்மளோட இயலாமையெல்லாம் வருது. இந்த இயலாமையை கொட்டுறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லாம போயிடுச்சு. வெளியே காமிச்சா தலையை வெட்டிடுவாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்போ வந்து எங்க வந்து நம்ம இயலாமையை வந்து கொட்டுறது அப்படின்னா வந்து ஆண்கள் ஃபுல்லா வந்து என்னன்னா வீட்டில் வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டில் அப்போ வந்து பெண்களை வந்து கொஞ்சம் வந்து திட்டுறது, வைக்கிறது, அடிமைப்படுத்துறதுங்கிறது வந்து இது என்னன்னா வந்து பிரிட்டிஷ் காலங்கள் டைம்லலாம் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து அந்த டைம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்னன்னா பெண்களை பாதுகாக்கிற இடத்துல இருந்து பெண்களை அபியூஸ் பண்ற இடத்துக்கு ஆண்கள் வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்ப கடைசி 150-200 வருஷத்துல இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா வந்து இல்ல. விஜயநகர சாம்ராஜ்யத்துல என்ன பெண்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து தேவரடியாள்னு சொல்லி இவங்களுக்காக சேவை பண்ணிட்டு இருந்த மக்களை, கடவுளுக்கு சேவை பண்ற மக்களை
தேவடியாள் அப்படிங்கிற ப்ராஸ்டிடியூஷன் ரிங் நடத்துறதுக்காக வந்து அப்படியே வந்து அதை அப்படியே ப்ராஸ்டியூட்டா மாத்தினானுங்க. கடவுளை கும்பிடுறதுக்காக வாழ்ந்த மனிதர்களை வந்து ப்ராஸ்டியூஷன் ராக்கெட். அப்ப பெண்களை அழிச்சதுங்கிறது விஜயநகர சாம்ராஜ்யம், தெலுங்கர்களுடைய சாம்ராஜ்யம். அடுத்து இது மட்டும் தானா வந்து இல்ல, ஜமீன்தார்கள், நாயக மன்னர்கள், ஜமீன்தார்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணானுங்கன்னா வந்து அப்படியே சுத்தி வருவாங்க. எங்கேயாவது அழகா இருக்கிற பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பெண்களை தூக்கிட்டு வந்து இவனுக்கு எடுத்து என்ஜாய் பண்றதுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தானுங்க. அப்ப என்னன்னா ஒரு ஆண் தமிழ்நாட்டுல ஆணுன்னு ஒருத்தன் இருந்தான்னா அவனால பெண்ணை பாதுகாக்க முடியாத ஒரு நிலை உருவாச்சு. ஆரம்பத்துல வந்து ஒரு ஆண் இல்லைன்னா தான் பாதுகாக்க முடியாத நிலைன்றது ஒண்ணு இருந்துச்சு தமிழகத்துல. அப்ப வந்து என்னன்னா அப்ப வந்து ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணை பாதுகாக்க முடியல அப்படின்னா அந்த ஆண் போயிட்டான் அப்படின்னா வந்து அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலை அப்படின்னா வந்து அப்ப உடன்கட்டை ஏறுறதுங்கிற இந்த பழக்கம் வந்துச்சு. ஏன்னா வந்து தமிழர்கள் வந்து மானத்தை ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சாங்க. அதாவது 2 விஷயம் புரிஞ்சுக்கோங்க. வீரமா உயிரா அப்படிங்கிற இடத்துல சரி இப்போ அட்லீஸ்ட் உயிரோட இருந்தா பின்னாடி வீரத்தையாவது வளர்த்துக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாங்கிற ஒரு நிலைக்கு தமிழர்கள் முதல்ல முடிவெடுக்கிறாங்க, விவேகத்தோட முடிவெடுக்கிறாங்க. ஆனா வந்து மானமா உயிரான்னு வர்றப்போ உயிரை, அதாவது மானத்தை விட வந்து உயிரை விட வந்து மானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி மானத்துக்காக உயிரை விடுறாங்க. பெண்கள் வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க. அதாவது நான் போய் வந்து எவனோ ஒரு புறம்போக்கு கிட்ட ப்ராஸ்டியூட்டா இருக்கிறத விட நான் உயிரை விடுறது மேல், என் கணவனோட இருக்கிற வரைக்கும் நான் நல்லா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் உயிரை விடுறது மேல் அப்படிங்கிறத முடிவு எடுக்கிறது தான் வந்து இந்த உடன்கட்டை ஏறுதுங்கிற விஷயம். அதே மாதிரி இந்த கள்ளிப்பால் கொடுத்து குழந்தைகளை கொல்றது, பெண் குழந்தைகளை கொல்றதுங்கிற பழக்கம் வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இதே இந்த ஜமீன்தாரி முறையில வந்து இளம் பெண்களை வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னும் பயங்கர சுத்தமா வந்து நம்ம கையில எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ கம்ப்ளீட் பிச்சைக்காரங்களா சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிறப்ப என்னன்னா இளம்பெண்களை வந்து தூக்கிட்டு போயிடுறானுங்க. தூக்கிட்டு போறப்ப வந்து எல்லா போர் எல்லாமே வந்து அங்க அவனுக்கு கிட்ட தான் இருக்கு, படை எல்லாமே பலம் எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறப்ப பெண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் வளர்ந்து நல்ல அழகான பெண்களா வந்துச்சு அப்படின்னா அதுகளை காப்பாற்றக்கூடிய நிலை கூட ஆண்களுக்கு இல்லை. அப்படிங்கிறப்ப பெண் குழந்தை பிறந்தாலே வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொன்னுடு, இந்த எச்சக்கலை பசங்க கிட்ட போய் ப்ராஸ்டியூட்டாவோ இல்லை வந்து ஒரு ஒண்ணுத்துக்கு இல்லாம வந்து அழிஞ்சு போய் மானமே இல்லாம வந்து நம்ம குடும்பமும் நம்ம பெண்களும் வாழ்றதை காட்டிலும் வந்து கொல்றது பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து நடந்தேறுச்சு. அப்ப இதெல்லாம் நடந்தேறுச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் எதுவுமே புரியாம முட்டாத்தனமா வந்து ஆண்கள், நம்ம தமிழ் சமூகம் வந்து பெண்களை வந்து அடக்குமுறை பண்ணுச்சு, இது பண்ணுச்சு அது பண்ணுச்சுன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆண்கள் வந்து கொலகாரனுங்க, ஆண்கள் வந்து முலை வரி கட்ட சொன்னவங்க சைக்கோக்கள், ஆண்கள் வந்து உடன்கட்டை ஏறி சாவ சொன்ன பெண்களை சாவ சொன்ன சைக்கோக்கள், கள்ளிப்பால் கொடுத்து கொன்னவங்க, இப்படியெல்லாம் வந்து பைத்தியகாரத்தனமா வந்து பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடாது. அப்ப என்னன்னா வரலாறு நமக்கு உண்மையான வரலாறு நமக்கு தெரியணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து உயிர் முக்கியமா மானம் முக்கியமா அப்படிங்கிற இடத்துல வந்து மானம் முக்கியங்கிறது தான் வந்து நம்ம தமிழ் சமூகம் எடுத்த முடிவு. இது பெண்களும் சேர்ந்து எடுத்த முடிவு தான், சரியா? ஆண்கள் மட்டுமே அந்த எடுத்த முடிவு கிடையாது. அப்ப இது மேல்டாம்போக்குல இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னா வந்து பெண்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டாங்க, பெண்கள் அபியூஸ் செய்யப்பட்டாங்க, பெண்களை கொன்னாங்க தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கப்படுது. இது உண்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப பெண்கள் வந்து இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா வந்து இன்னும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கொண்டு வந்துக்கிட்டு அதுக்கு கீழே கலோனியலிசம், அதாவது அதையும் வந்து பின்னாடி இருந்து இயக்குனவனுங்க ஜியானிச யூதர்கள் தான். அப்ப அந்த ஜியானிச யூதர்கள் என்ன பண்ணாங்க, நம்மள இருக்கிறது அத்தனை வளங்களையும் சுரண்டி கம்ப்ளீட் பிச்சைக்காரங்களாக்கிட்டாங்க. அப்ப இங்க என்னன்னா இது எல்லாத்து மூலமா வந்து என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னன்னா பணம் இருந்தா நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிட முடியுங்கிற வந்து நம்மளை பிச்சைக்காரங்களை ஆக்குன அதே பரதேசியை தான் வந்து நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா பணம் இருந்தா நம்ம எல்லாரையும் வாழ்க்கையை சரி பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அந்த பண சிஸ்டமையும் இவனுக்கு தான் கிரியேட் பண்ணி நம்மளை வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்துல ஓட வச்சு நம்ம குழந்தைகளை அழிச்சு நாசம் பண்றதுக்காக தான் வந்து இது மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க என்ன புரியணும் அப்படின்னா வந்து பெண்களுக்கு என்ன புரியணும்னா ஆண்கள் வந்து அரக்கர்களா அப்படின்னா வந்து அறமா அரக்கர்கள் தான். அதுக்கு பதிலுக்கு வந்து பெண்கள் பேய்களா மாறிட்டீங்களான்னா ஆமா, பெண்கள் பேய்களா மாறிட்டீங்க. இது ரெண்டும் ஆண்களும் அரக்கர்கள் தான், பெண்களும் பேய்கள் தான். ஆனா இது ரெண்டையும் வந்து பெண்கள் பேய்களை மாத்துனதுக்கு ஆண்கள் அரக்கர்களா மாறினதுதான் காரணம். ஆண்கள் அரக்கர்கள்னா முழுமையான அரக்கர்கள் எல்லாம் கிடையாது. அவங்க அரக்கத்தனத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து
இது அத்தனைக்கும் பின்னாடி வந்து ஜியானிச யூதர்களுடைய சதி இருக்கு. இதை பண்ணது உடனே வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் என்னன்னா வந்து இதை பண்ணவனுங்க வந்து நாயர்கள், இதை பண்ணவங்க தெலுங்கர்கள் இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி இதை பண்ணவங்க பிராமணர்கள் இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். உண்மை என்ன அப்படின்னா வந்து நாயர்களும் தெலுங்கர்களும் பிராமணர்களும் நம்மளை நோக்கி, இப்ப என்னன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, நாயர்களும் தெலுங்கர்களும் நம்மளை நோக்கி எய்யப்பட்ட அம்புகள். அம்புகளை ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறதுனாலாம் வந்து நீங்களாம் அம்புகளை உடச்சு போடுறதுனாலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவங்களோடலாம் போய் சண்டை போடாதீங்க. அவங்களும் பாவப்பட்டவங்க. அது என்ன அம்பு என்ன பண்ணும்? அம்புக்கு என்ன அறிவு இருக்கா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு? அப்ப அம்பு என்ன பண்ணுன்னா வில்லுல இருந்து கிளம்பி வருது. இப்ப இங்க வில்லு யாரு அப்படின்னா பிராமணர்கள். சரியா? நம்பூதிரி பிராமணர்களும் இங்க மனுதர்ம பிராமணர்களும் இவங்க தான் இங்கே வில்லு. சரி, ஓகே, வில்லு தான் பிரச்சனையான்னு வில்ல போய் உடைக்க ட்ரை பண்ணீங்கன்னா வில்லு எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு வில்லு போச்சுன்னா இன்னொரு வில்லு எதையாவது ஒன்று எடுத்துப்பானுங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இந்த மனுதர்மத்துக்கு பின்னாடியும் நம்பூதிரி பிராமணர்களுடைய இந்த அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு பின்னாடியும் வந்து ஜியானிச யூதர்கள் அப்படின்ற அந்த டால்முடிக் ஜுடாயிசம் அப்படிங்கிற அந்த அந்த ஜியானிச கோட்பாடு இருக்கு. இப்ப அந்த கோட்பாடு தான் இதுக்கான ஆணிவேர். அந்த கோட்பாடுனாலதான் இத்தனை பிரச்சனையும் வருது. அப்ப இங்க என்ன புரியணும் உங்களுக்கு அப்படின்னா வந்து நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆண்கள் அரக்கர்களா, அதாவது பெண்கள் பேய்களா மாறினதுக்கு காரணம் ஆண்கள், அதுல டவுட் கிடையாது. ஏன்னா ஆண்கள் அவங்க செய்ய வேண்டிய வேலையில இருந்து தவறிட்டாங்க. அதனால அதுக்கு 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 பதிலாக வந்து பெண்கள் இன்னைக்கு அவங்க செய்ய வேண்டிய வேலையில இருந்து தவறுறாங்க. அதே மாதிரி ஆண்கள் அவங்க வேலையில இருந்து தவறுனாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அன்னைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா இது நாயர்கள் தெலுங்கர்கள்னு வரும். நாயர்கள் தெலுங்கர்கள் தான் காரணமான்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பாவப்பட்ட சமூகம், அவங்களையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கிறது உங்களுக்கு புரியும். இப்படியே போனீங்கன்னா வந்து இங்க என்னன்னா நம்பூதிரி பிராமணர்களும் நம்பூதிரி பிராமணர்களும் மனுதர்ம பிராமணர்களும் யாரு அப்படிங்கிற வரலாறை தோண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து ஜியானிச யூதர்கள் இந்த போர்வேல உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது புரியும். அப்ப இதோடைய ஆணி வேறு எங்க அப்படின்னு பார்த்து நீங்க இதை களையல அப்படி இதுதான் பிரச்சனைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு உண்மையான எதிரி யாருங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணலன்னா தேவையில்லாதவங்களோட எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் தெளிவா உங்களுக்கு நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா தான் வந்து நம்ம என்னன்னா பெண்கள் வந்து என்னமோ வந்து விக்டிம்ஸ் மாதிரியும் ஆண்கள்லாம் அபியூசர் மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது போய், அதே மாதிரி நாயர்கள் நம்பூதிரிகள் எல்லாம் நாயர்கள் தெலுங்கர்கள் எல்லாம் அபியூசர்கள்னு புரிஞ்சுக்கிறது பதிலாக எல்லாருமே விக்டிம்ஸ். உலகத்துடைய ஒரு பயங்கரவாத இனம்ங்கிறது ஜியானிச யூதர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப இது புரிஞ்சுது அப்படின்னா தான் வந்து ஆணிவேர் நோக்கி நம்ம கோபம் திரும்பும். கோவப்படுறது தப்பு கிடையாது, ஆனா கோபம் சரியான இடத்துக்கு சரியான மனுஷங்க மேல இருக்கணும். அப்ப ஆணிவேரை நோக்கி கோபம் திரும்பணும். சுத்தி இருக்கிறவன் எல்லாத்தையும் வந்து சும்மா வந்து அவன் அபியூசர்னா ஆமா இன்னைக்கு அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் வந்து ஒரு காலத்துல வந்து அபியூஸ் செய்யப்பட்டவனா இருந்ததுனால இன்னைக்கு அபியூசரா மாறி உட்கார்ந்துருக்கான். அப்ப வந்து இப்ப என்னன்னா வந்து இந்த சைக்கிள் வந்து இப்ப நாளைக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து அபியூஸ் செய்யப்படுற இடத்துல இருக்கோம். அப்ப நம்மளும் நாளைக்கு வந்து அபியூசரா மாறணும் அப்படின்னா ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு வந்து என்னைக்குமே தீர்வாகாது. நீ தப்பு பண்ணல, அப்ப நான் இப்ப தப்பு பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா இது வந்து என்னைக்குமே சரியாகாது. தப்புடைய ஆணிவேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆணிவேரை நோக்கி எல்லாருடைய கோபமும் திரும்பணும். அப்ப இங்க என்ன திரும்பணும் அப்படின்னா வந்து பெண்கள் வந்து முதல்ல ஆண்களை எதிரிகள்னு பாக்குறதை நிறுத்திட்டு பெண்கள் பேய்களை மாறுறது இருக்கிறதுல இருந்து அன்போட வடிவமா மாறணும். ஆண்கள் வந்து பெண்களை தாக்கி அழிக்கிற இடத்துல இருந்து மாறி வந்து ஆண்கள் வந்து பெண்களை காப்பாத்துற இடத்துக்கு மாறணும். ஆண்கள் பெண்களுடைய கோபங்கள் எல்லாம் வந்து இங்க என்னன்னா இந்த சமூகத்துல எப்படி மாறணும் அப்படின்னா வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணி இன்னைக்கு வந்து தெலுங்கர்களும் நாயர்களும் தான் நம்மளை அழிச்சாங்கிறது மாறி அவங்க எப்படி அவங்க மேனிப்புலேட் செய்யப்படுறாங்கிறது புரிய வச்சு எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கிற நம்பூதிரி பிராமணர்களும் ஜியானிச பிராமணர்களுக்கு எதிராக அவங்க அதாவது யூதர்களுக்கு எதிராக திரும்பணும். இது திரும்பிச்சு அப்படின்னா தான் உலகத்துடைய ஒரே பயங்கரவாத இனம், அந்த இனத்துக்கு மேல நம்ம கோவம் திரும்பும். கோவம் திரும்பிச்சுன்னா வந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர முடியும். ஒன்று சேர்ந்தாதான் வந்து நம்ம இதெல்லாம் சரி பண்ண முடியும். சரியா? அப்ப இது வந்து கிளியரா நம்மளுடைய குடும்பத்துல ஆண்கள் ஏன் அரக்கர்களா இருக்காங்க, பெண்கள் ஏன் பேய்களா மாறி இருக்காங்க. அப்ப இது எல்லாரும் வந்து பெண்கள் எப்படி அன்புடைய வடிவமான மனிதர்களா மாற முடியும், ஆண்கள் எப்படி வீரத்துடைய வடிவமா உள்ள மனிதர்களா மாற முடியும் அப்படிங்கிற அதுதான் வந்து சொல்யூஷன். இப்படிதான் தீர்வை நோக்கி நகர முடியும்.
இதனால வந்து குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவுல பார்க்கலாம். சரியா? இந்த பதிவு போதுமான புரிதலை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.